இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான ராகி ஆப்பந்தாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. எந்த விதமான ஈஸ்ட்டோ இல்லை எந்த விதமான சோடாப்போ இல்லை ராகியே ஊற வைக்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கேங்க. வெள்ளை சாதம் 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப் அளவு 1 கப் தேங்காய் திருவலுங்க. 1 கப் வெள்ளை சாதம் எதில் எடுத்தீங்களோ அதே கப் அளவு 1 கப் தேங்காய் திருவலுங்க. இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸி ஜாரில் சும்மா 2 பல்ஸ் மோடு விட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் இன்றைக்கி ராகி மாவு தான் எடுத்திருக்கேங்க. ராகி மாவு கடையில் வாங்கினது தான். 2 கப் ராகி மாவுங்க. 2 கப் ராகி மாவு எடுத்திங்கன்னா 10 ஆப்பம் தாராளமாக வருங்க. எந்த கப்பில் ராகி மாவு எடுத்திங்களோ அதே கப் அளவு 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்தும் போது நம்மளுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வருங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான தண்ணி யூஸ் பண்ண வேண்டியதில்லை. 2 கப் ராகி மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு அடியில் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சாதம் நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சிருக்கிறனால ஒட்டி இருக்கும். அதனால் கரண்டியோ ஸ்பூனோ வச்சு அடியில் விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் மிக்ஸி ஜாரில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப சேர்த்திடாதீங்க. மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ஆப்பம் பிஞ்ச மாதிரி போயிருங்க. அதுதான் அளவு. 2 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணிங்க. இது கண்டிப்பாக குறைஞ்சது 6 மணி நேரமாவது புளிக்க வைக்கணுங்க. எப்போவுமே ஆப்பமாவும் நல்லா புளிச்சாதான் நம்மளுக்கு ஓட்டையாக ஆப்பம் சூப்பராக வருங்க. நான் வந்து நைட்டு அரைச்சி வச்சிட்டேன். காலையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஓட்டையாக நல்லா பொதுன்னு மாவு பொங்கி வந்திருக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக ஆப்பம் மாவு ஊற்றிக்கலாங்க. நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சூப்பராக வருங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம ராகி அரிசியெல்லாம் ஊற வைக்காமல் டக்குன்னு நைட்டு இந்த மாதிரி சாதம் மதியானம் வச்ச சாதம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் சூப்பரான ஆப்பம் சுடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி. குழந்தைகளுக்கும் நல்லாயிருக்குங்க. நான் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணேன். தேங்காய் பால் வந்து ஏன் மஞ்சளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் 1 கப்பு 1 கப் அளவு கேரட்டு சேர்த்திக்கிட்டேங்க. கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் இருந்தால் கூட சேர்த்திக்கலாங்க. சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா தேங்காய் பால் வந்து டக்குன்னு குயிக்காக சீக்கிரம் எல்லா பாலுமே நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி ஆப்ப ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.